ஓட்டம் 3-4 ஓட்டம் ஓடும். வாங்கிட்டு ராட விட்டுறாத. பைவரை ஒழுங்கா சேலா கொண்டு வா, நேரா கொண்டு வா. அது உள்ள இருக்கு அவ்வளவுதான். மேல போடு போடு போடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷிங் பெனிட். கைஸ், ரொம்ப நாளாகவே வீடியோ போகணும்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். என்னால் ஒர்க் பண்ணவே முடியல. ஏன்னா இந்த வீடியோ போடுறதுக்கு நான் அவ்வளோ டைம் எனக்கு எடுத்துக்கிச்சு, என்னே தெரியல. ஸோ அவ்வளோ ஒர்க் இருந்தது. கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ஹேண்ட்மேட் ரீஃப் ஜிக்கில் தான் நாங்கள் ஃபிஷிங் பண்ணோம். ஸோ இந்த மீன் வந்து என் கூட வந்து தம்பி பிரகாஷ்க்கு தான் ஹுக் ஆச்சு. ஸோ இந்த மீனை நாங்கள் லேண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன ஹேண்ட்மேட் ஜிக்கு தான், 40 கிராம்ஸ் இருந்துச்சு. ஹூக் வந்து ஈஸியாக பெண்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறனால ரொம்பவே டைம் எடுத்து தான் அந்த மீனை நாங்கள் லேண்ட் பண்ணோம். ஸோ இந்த மீனை லேண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு சொல்லிட்டு நீங்களே வீடியோ பார்த்தா தெரியும். ஏன்னா மாற்றி நானும் அவனும் மாற்றி நாங்கள் ஹேண்டில் பண்ணோம் ஃபிஷ்ஷை. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மீனை நாங்கள் லேண்ட் பண்ணி முடிஞ்சுது. கேஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த ரீஃப் ஜிக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுக்குறேன். ஸோ நம்ம ஷாப்லேயே இந்த ரீஃப் ஜிக் கிடைக்கும். ஸோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். தப்ப முடியாது. என்ன மீன் ஓடிச்சுன்னா அந்த குட்டில வாயில் எடுத்து காடு சதையில் எதிலே உள்ள யாரு. ஆமாம், பக்கத்தில் வந்தாலே போதும். இந்த அடிச்சா சூப்பர் சூப்பர். கொஞ்சம் ரைட் கொஞ்சம் வருதுனா இல்லை அது அப்பயே வச்ச ட்ராக் ஃப்ரீ இல்லை. ஆமாம், லைட்டாக வெளியே வந்துரு. ஓ, ரொம்ப டைட் பண்ண வேண்டாம், இதுக்கு மேலே டைட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோ. இப்போ ஃப்ரீ பண்ணிக்கோ, லைட்டாக ஃப்ரீ பண்ணிக்கோ. அவ்வளோதான், நின்ட்டான். இந்த சைடு எடுத்துக்கோ. அங்கிருந்தா ஒரு பிச்சை இருந்தால் நான் இங்கே கிளப்பிடுவேன், பிரச்சனை இருக்காது. ட்ராக் கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கோ, அவன் ஓடனாலும் தப்புற மாதிரி. ராடு தூக்கி சைஸ் மீன் தான். ட்ராக் கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கோ. ஓட்டு அப்படி ஓட்டு. இல்லை, இந்த ட்ராக்கை வாங்குறாங்கன்னா தம்பி நல்ல மீன் இல்லை. இல்லை நீ அங்கிட்டு திருப்பலாம்ல. பைவரை ஒழுங்கா சேலா கொண்டு வா, நேரா கொண்டு வா. அது உள்ள இருக்கு அவ்வளோதான். நல்ல சைஸ்ல இது. ஓட விட்டு குடி. ஓகே. சரி, நான் பார்த்துக்கிறேன். நீ மிஷினை மட்டும் கவனமா பாரு. கட்டாவா இருக்கும் நினைக்கிறேன். ஓடுறான் பத்தியா? பாறை தான். கட்டாவா? பாறை நல்ல சைஸ். வாங்கி ஓடுறான் பாரு. ஓட விட்டு பொறுமையா பிடி. நல்ல சைஸா இருக்கும்னு நினைக்கிறேன். கடலை பக்கம் ஓடுறான். கிளம்ப மாட்டான். அவன் எங்க போறானோ அங்கதான் போவான். வீட்டுக்கு இல்லை, நீ பைபர் அணித்து போடாத, இங்கே கரெக்ட் பண்ணி. அது ஒன்றும் முடியாது. பைபர் அது பாட்டு அழகா நிற்கும். ஓட்டம் 3-4 ஓட்டம் ஓடும். விட்டுறாதீங்க, விட்டா மண்டு கடுத்து. ஏன்னா முள்ளு தட்டிடக்கூடாது. முள்ளு ஒன்றும் தட்டாது. அவன் ஏற்கனவே வளைச்சு தான் வச்சிருக்கான். அது சரியா ஏறுறதுனால தான் வருது. இல்லைன்னா அங்கே வச்சா போயிருக்கும். மீன் முள்ள வளைச்சு வச்சனால தான் மீன் நிற்கிது இவ்வளோக்குள்ள. எதுலேயே வசமா ஏறி இருக்கு. 2 முள்ளே ஏறிக்குமா இருக்கும். 1 வசமா ஏறி இருக்கு. அடுத்தவனு திருப்பி கலக்கல மட்டும் எடுத்தானே. அப்படிதான் நினைக்கிறது. அதான் தவறான செயல். அந்த அளவுக்கு மாட்டாது. ஓட விட்டு எப்படியும் சொல்ல முடியாது. என்ன மீன் இன்ன வரைக்கும் தெரியாது. வெளியே வந்தாலும் தெரியும். அவன் வெளியில வரைய மாட்டேங்கானே. ஒன்று மாதிரி கீழாவா இருந்தாலும் இருக்கும். அவசரம் முள்ளு சின்ன முள்ளா தட்டி வேஸ்டா போயிடக்கூடாது. நல்ல சைஸ். அந்த மாதிரியா இருந்தாலும் இருக்கும். அடுத்த பாருங்க, பிடிக்கவே பெருசு.
6 கிலோ 7 கிலோ 8 கிலோ. ஆமாம். இதுக்கு வாய் பயந்துட்டே பாரு. அவன் கிறங்கி மேலே வந்தால் தான் வருவான், இல்லைன்னா வரமாட்டானே. ஆனால் ப்ளீஸ்னு பேர் தான் அடிமா. இல்லைன்னா ஏதாவது சொல்லி ஊட்ட வளர்த்து போயிட்டே இருப்பான். நம்ம என்ன செய்ய முடியாது? கீழே 7-8 கிலோ 10 கிலோ இருப்பான். அவன் கூட இருக்கணும். 10 கிலோ நினைக்கிறேன். எப்படி நிற்க பற்றியா? அவனுக்கு 5 கிலோ 6 கிலோலாம் எப்பவுமே கிளம்பியிருக்கேன். இந்த முள்ளுக்கு தான் அதான் நல்லா ஃப்ரீ பண்ணி தான் வச்சுருக்கேன். அவன் வாங்கினா வாங்கிட்டு இறங்கி வரட்டுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 மணி நேரம் ஆனாலும் பொறுமையாக எடுப்போம். பொறுமையாக எடுப்போம், ஒரு பிரச்சனை கிடையாது. மீனை மட்டும் கொண்டு வெளியே தெரியும். அது சொல்லிடு. இல்லை மீன் இன்னும் வேலையே வரல. மீன் இன்னும் மேலே வரல. கீழே தான் ரவுண்ட் எடுத்து நிற்கிறான். ஆமாம் ஆமாம், சும்மா தான் வச்சுருக்கேன். அவன் வாங்கினா வாங்குற மாதிரி தான் வச்சுருக்கேன். லைட்டாக வெளில தெரிஞ்சா ஓடியாவது வச்சிருவேன். வந்திருக்கா தம்பி, கவனமாக மட்டும் கொண்டு வா. மீனை மட்டும் மேலே காட்டிடு வச்சிருவேன். பாஞ்சாவது அதில் கொண்டு வச்சுக்கிறேன். நீங்கள் தரவு பயிரை சுற்றி கொண்டு வாங்க. வேறு நைஸாக போயிட்டே இருக்கான். ஒன்றுமே செய்யணும், போகிறது போட்டோம். இறங்கி அது ஓட்டம் பிடிச்சி வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது மேலே வரும். இதோட பரிசு அடிச்சதுக்கு நிற்கும் கல் மாதிரி. கல்லுக்குள்ள அடுத்து போயிடும். இப்போ அப்படியே போனால் பார்த்தீங்களா, நெட்டுக்கு போனானா மீன் அந்த சைஸ் கையில் உடச்சிருக்குச்சா ஓடுதுன்னு டைட்டாக இறக்கி விட்டு பயிரை திருப்புங்கன்னு சொல்லிடுறோம். அப்போ பயிர் இங்கே வரும். இப்போ வெளியே வந்துருச்சுங்க. இல்லை ஆனால் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டேங்கல. தூக்க முடியல. இல்லைன்னா நம்ம அப்படியே பையன் ஓட்ட ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் வாங்க முடியல. அதான் மெதுவாக தான் பண்ணிட்டு இருக்கேன். பையன் கிளம்பு வருமா பையன் இந்த வீட்டில் வீட்டில் வரணும். பிரகாஷ் பிடிக்கியா? பிடிங்க பையன் பொருந்தா கிளப்புங்க. மீனை பார்த்துட்டா போகுது. மீனை பார்த்து மடி வச்சா முடிஞ்சிட்டான்னு நினைக்காத. 2 கிலோ வாயில ஏறிக்கும். ஆனால் சிக்க முடிஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே ஏறுக்கும்ல. நம்ம ஓடுற பத்தியா எல்லாம் ரவுண்ட் அடிச்சான். நம்ம தான் மேலே கிளம்புவோம். பைய கிளம்புங்க. ஒன்றும் அவசரத்தில் பைய கிளம்புங்க. ரொம்ப நேரம் மேலே நிற்பாட்டிக்கிறாங்க. நல்ல சைஸ். வந்துடணும் ஆண்டவா. முடிஞ்சான், அவ்வளோதான். மீனை மட்டும் போல கிளப்பிடு. ஐயா கிளப்புதுன்னு தண்ணியில் வாயை எதுலையாவது இருக்கு. மண்டையை பார்த்து காலோ கையோ காலோ எதுலையா அவங்க வச்சு இருக்கு. போது ஒரு இருக்கு ஒன்று இருக்கு. அவன் வரதா இல்லை. ட்ராக் வாங்கி என்னைய விடு சாப்பிடுவான். பிரகாஷுங்க வா, அப்படி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவா. கையை பிடிச்சிக்கோ. அப்படியே நின்னுண்ணே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. மெதுவாக கலட்டுவோம். அப்படியே வச்சுக்கோ, மெதுவாக வெயிட் பண்ணு. இல்லை 2 பேர் வச்சுருக்கோம். அப்படி வாழ்க்கையே உங்கள் கையில் தான் இருக்கு. அது எதுவுமே பண்ண மாட்டான். அவன் வெளியில் வந்தே தான் ஆகும். அப்படிதான். லீடிங் ரோலே வர மாட்டேங்கண்ணா. வீட்டில் வந்தால் தான் மீனை பார்த்துருப்போமே. அவன் கீழே வந்து ஆடுறான். கீழே நின்று ஆடுறான். இழுத்தானே விட்டுறேன். மெதுவாக வரட்டு. சின்ன ஜிக்கா அதான் பயமாக இருக்குது, தட்டிடக்கூடாது. ரோல் எத்தனை கிலோ தாங்கும்? ரோல் தாங்கும். 10 கிலோ 15 தாங்குமா? ஆமாம். பிரச்சனை இல்லை.
முள்ளு தலைச்சிடக்கூடாது இல்லை அதான் 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 இல்லை வர ஆரம்பிச்சிட்டாங்களா கவனம் கவனம் கவனம்ண்ணே ஓடனாலும் ஓடட்டு வந்துட்டான் தெரியுதா அவன் போக்கு நம்ம போகக்கூடாது சரியா இரு அப்படி வச்சுக்கோ நம்ம போக்கு அவன் வரணும் அவன் போக்கு போனோடனே கல்லுக்கலான்னு கூடுவான் லைட்டாக தூக்கி வந்து சித்தனே போ ஃப்ரீயாகவே இருக்கட்டு போயிடக்கூடாது ஒரு வாங்குவான் அதான் ஒரு வாங்குவான் இல்லை ஒரு வாங்குவான் போட்டு பாரு இன்னொரு வாங்குவான் வாங்கட்டு ஆட விட்டுறாத கொஞ்சம் சின்ன தம்பி டைட் ஒன்றும் பண்ணாது அப்படி விட்டு சும்மா நம்மளை பார்த்து ஒரு வாங்குவான் புரியுதா நம்மளை ஒரு வாங்குவான் கடைசியா அப்புறம் வருவானே லைட்டாக சுத்து அப்படி வச்சுக்கோண்ணே நம்ம சுத்தாண்டா மெதுவாக வாங்க ஆமாம் 10 அடி அப்படியே வச்சுக்கோ வாங்க அவன் இங்கிட்டு போனால் ஆப்போசிட்டில் வாங்கணும் இங்கிட்டு வாங்கணும் பாரு ஆமாம் அவ்வளோ ஆழத்தில் பெருசாக தெரியுறானே ஏன் வச்சுக்கோ மெதுவாக நின்று இன்னும் தவங்க மாட்டிக்கானே அவன் தான் இழுக்கணும்னு பார்க்கலாம் சூப்பரா இருக்கு ஆமா போட்டு கொடுக்கறதுக்கு தான் மீன் உண்டு நல்ல சைஸ் வாய்ப்பு கிடைக்கும்போது பயமே தன்னால கிளம்புவோம் இழுக்காம பாருங்க இவ்வளோ நேரம் தான் நிற்கானே அது தம்பி அது வாங்காமல் இருக்கும்ல அந்த டைமில் மெதுவாக தூக்கு இது நம்ம ஜிக்குக்காண்டி தான் பயப்படுற மாதிரி இருக்கு ஒருவேளை சொல்ல முடியாது ஜிக்குக்காக தான் நமக்கு இவ்வளோ இது பண்ணுதுன்னு நினைக்கிறேன் கிளம்புவாங்க அவன் இழுக்க தான் கிளம்புவான் கொஞ்சம் கவனமாக அப்படியே தூக்கிட்டு சுத்துனே ஆனால் இது இதுக்கு மேலே இழுக்க முடியல அவன் இழுக்கான் முதுகுலிக்கா கையும் அவசரப்படானா என்ன மேலே வந்தானா அடிச்சிருங்க அவன் வந்துட்டு கீழே கூட போட்டோம் போறான் அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அவன் எப்போ இது மேல போடு சரியான செய்தி பிரகாஷ் விட்டுடா
சூப்பர் வரட்டு தூக்கிட்டான்